இப்போது நான் செய்கிற டிஷ் பேர் பொட்டுக்கடலை ஜிமிக்கா. அதை எப்படி செய்யணும்னு செஞ்சு காமிக்கிறேன். அதுக்கு தேவையான பொருள் வந்து பெரிய வெங்காயத்தை துண்டு துண்டாக கட் பண்ணி வச்சுக்கணும். ஒரு பூண்டை தோல் உரித்து எடுத்து வச்சுக்கணும். அப்புறம் ஒரு பட்டை, ஒரு அன்னாசிப்பூ, ஒரு ஏலக்காய், 5 லவங்கம், 15 காஞ்ச மிளகா, சோம்பு 2 ஸ்பூனு, பொட்டுக்கடலை 250. அதுக்கு தேவையான அளவு மஞ்சள், உப்பு, கரம் மசாலா 1 ஸ்பூன் போட்டுக்கணுங்க. போட்டுட்டு மிக்சியில் நல்லா அரைச்சிக்கணும். வடைக்கு அரைக்கிற மாதிரி தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு வடைக்கு அரைக்கிறத விட கொஞ்சம் நைஸாக அரைச்சி வச்சுட்டு அதில் வந்து கொஞ்சோண்டு பெருங்காயம் போட்டு நல்லா கிளறி விடணுங்க. இதை தாளிக்கிறதுக்கு பக்கத்துலேயே ஒரு சின்ன தட்டில் வெங்காயம், கருவேப்பிலை, கொத்தமல்லி, பூண்டை துண்டாக நறுக்கி வச்சுக்கணும். இது இந்த மாதிரி உதிரியாக அரைச்சிக்கணும். கொஞ்சம் தண்ணி விட்டு அரைச்சா இது மாதிரி வந்துடும். அதுக்கப்புறம் பானாலில் 5 ஸ்பூன் எண்ணெய் விட்டு காஞ்ச பின்னால் 1 ஸ்பூன் கடுகு உளுத்தம்பருப்பு போடணும். அது நல்லா வெடித்த பின்னால் நறுக்கி வச்சுருக்க பூண்டை போடணும். நல்லா அது வறுத்த பின்னால் வெங்காயத்தை போடணும். வெங்காயத்தை போட்டுட்டு பொன்னிறமாக வர வரையும் கொஞ்சம் வணக்கணும். அதுக்கப்புறமா நம்ம கருவேப்பிலை, கொத்தமல்லி போட்டால் போதும். கருவேப்பிலை, கொத்தமல்லியை வந்து கடைசியில் போட்டோன்னா பசங்க தூக்கி போட்டு சாப்பிடாமல் போயிடுவாங்க. உப்பையே வணக்கும் போதே போட்டுட்டா அந்த எசன்ஸ் எல்லாம் அதில் இறங்கி அது இருக்கிற இடமே தெரியாமல் டிஷ்ஷோடு கலந்துரும். பசங்க சாப்பிடுவாங்க, உடம்புக்கு நல்லது. அப்புறம் இந்த நம்ம அரைச்சி வச்சுருக்க இந்த விழுதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே எல்லாத்துலேயும் பரவுற மாதிரி அப்படியே தூவணும். கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே எல்லா இடத்துலையும் இருக்கிற மாதிரி, ஏன்னா ஒன்றா போட்டு அப்படியே பிடிச்சிக்கும் அடியில். அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக பிச்சு போடுற மாதிரி போட்டுடணும். போட்டு போனால் நல்லா அதை வந்து கிண்டி விடணும். கீழே இருக்கிறது மேலே வந்து மேலே இருக்கிறது கீழே வர மாதிரி. அதுக்கப்புறம் ஒரு 2 செகண்ட் மூடி வச்சிட்டோம்னா நல்லா வெந்துடும். அதுக்கப்புறம் திருப்பியும் இது மாதிரி வறுத்துட்டே இருக்கணும். அது நல்லா பொன்னிறமாக வர வரையும் வறுத்துனே இருக்கணும். இது மாதிரி கடைசியில் பார்த்தா ஒரு 3 நிமிஷம் கழித்து பார்த்தா இது மாதிரி உதிரியாக வரும். இதில் பொட்டுக்கடலை சேர்க்கறதுனால குழந்தைங்களுக்கு நல்லா ஹெல்த்தியாக இருக்கும். இது வந்து தயிர் சாதத்துக்கு தொட்டுன்னு சாப்பிட்லாம், ரசம் சாதத்துக்கு தொட்டுன்னு சாப்பிட்லாம், இல்லை ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கும் குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். செஞ்சு பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.